ரிதன்யா விவகாரம் பற்றி எதிர்நீச்சல் சீரியல்ல திருசெல்வம் அவர் என்ன பேசியிருக்காருன்னு தெரியுமா? வனிதா அவங்க மருமகளா? நடந்தது இதுதான்னு பிரபல பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரிதன்யாவோட வழக்கு இப்ப வரைக்குமே தீவிரமா போயிட்டு இருக்கு. ரிதன்யாவுக்கு நடந்தது இனி எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்க கூடாதுன்னு எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இதுக்கு நிறைய கருத்துக்களும் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. 300 சவரன் நகை, 70 லட்சம் மதிப்பிலான வால்வோ கார், 2.5 கோடி திருமண செலவுன்னு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. இந்த சம்பவத்தை கண்டிச்சு திருப்பூர் மாவட்டத்துல பல பேர் கையெழுத்து இயக்கம் நடத்தி ரிதன்யாவுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி எல்லாம் கூட செலுத்தினாங்க. இந்த வருஷத்துலயும் வரதட்சணை கொடுமையா, அதுவும் 2025ல இவ்வளவு கொடுமைகளா அப்படின்னு. இந்த நிலையில எதிர்நீச்சல் சீரியல்லையும் இதுக்கு நல்ல பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் கதைகளை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது எதிர்நீச்சல் சீரியல்ல 4 படித்த பெண்கள், ஆதி குணசேகரன் அப்படிங்கிற ஆணாதிக்க நபர் அந்த பெண்களை எப்படியெல்லாம் மட்டம் தட்டுறாரு, கொடுமைப்படுத்துறாரு அப்படிங்கறது பத்தின கதை. குணசேகரனை பார்த்தாலே பயந்த அந்த வீட்டு பெண்கள் இப்ப அவரை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. பார்கவியோட அப்பா இறந்ததுனால அவரோட இறப்புக்கு நியாயம் கிடைக்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஜனனி மற்றும் பெண்கள் குணசேகரனை ஜெயில தள்ளி வழக்கு பதிவு பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்கவிக்கு தைரியத்தை வளவைக்க ஜீவானந்தம் போராடுறாரு. வரதட்சணைக்காக ரிதன்யா இறந்த சோகத்தையும் பேசி பெண்கள் போராடணும் அப்படின்னு உணர்ச்சி பொங்க சில விஷயங்களை இயக்குனர் திருசெல்வம் பேசி இருக்காரு. பெண்கள் பயந்தால் இது போல் தற்கொலைகள் தான் அதிகரிக்கும் அப்படின்னும் தைரியமா போராடணும் அப்படின்னு அவர் அறிவுறுத்தி இருக்காரு. இது எல்லாராலுமே பாராட்டப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில வனிதா அவங்கள பத்தி பிரபலமான பத்திரிகையாளர் என்ன சொல்லி இருந்தாருன்னா, அதாவது நான் அவங்க வீட்டுக்கு மருமகளா போக வேண்டியவ அப்படின்னு வனிதா அவங்க இளையராஜா அவங்கள பத்தி பேசி இருந்தாங்க. இளையராஜா அவருடைய எந்த மகனுக்கு வனிதா மனைவியா வர வேண்டியவர்னு எனக்கு தெரியல, இத வனிதா அவங்க தான் சொல்லணும். ஆனா வனிதா அவங்க மொத்த பணத்தையும் படத்துல போட்டு அது ஓடுமா ஓடாதான்னு தவிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல இளையராஜா அவர் நோட்டீஸ் அனுப்புனது யாரா இருந்தாலும் ரொம்பவே வேதனையா தான் இருக்கும். ரொம்ப கலங்கி போயிருவாங்க. அந்த கலங்கின வெளிப்பாடுதான் வனிதா அவங்க அன்னைக்கு அப்படி பேசினது. அவங்க வீட்டுல நம்ம இவ்வளவு தூரம் பழகி இருக்கோம், இப்படியெல்லாம் இருந்திருக்கோம், ஆனா இவரு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து இப்படி நம்ம மேல வழக்கு போட்டுட்டாரே அப்படிங்கிற ஆதங்கத்துல தான் வனிதா அப்படி பேசினாங்க. அதோட வெளிப்பாடுதான் அப்படின்னு சொல்லி அந்த பிரபல பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. வனிதா அவங்களும், நான் ஒரு கிளாரிஃபை பண்ணணும், கார்த்திக் ராஜா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க ஒய்ஃபு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ப்ளீஸ் நீங்க அவர் நேம சொல்லி தப்பு தப்பா பேசாதீங்க, நான் எதுவா இருந்தாலும் லீகலா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு இதுல கமெண்ட் எல்லாம் பண்ணிருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.